மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 19/4/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 784 நடிச்சிருக்கீங்க. ஓகேவா, நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி வரல. ஓகேவா, ஆனால் மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 8 கொடுத்துருந்தோம். அந்த ஒரு அருமையான ஒரு வினிங்ஸ் தான். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் வெட்டி விட்டுருந்தால் வாழ்த்துக்கள் நம்பர்களே. ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம 19ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருதுங்களுக்கு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இவங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,500, 2 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. பதிவுக்கான கடைசி நேரம் 3:05 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மல்லி, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 830. ஓகேவா, இந்த 830 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 830 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் பார்த்திங்கன்னா 745 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 8/9 கிடச்சிருக்கு. 8, 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 830 வச்சடியில் நமக்கு 8, 9 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 807. இந்த 807 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 807 லாக் ஆப்ஷன் 745 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 8/3 கிடச்சிருக்கு. 8, 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 807 வச்சடியில் நமக்கு 8, 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 730. இந்த 730 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 730 லாக் ஆப்ஷன் 745 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 6/7 கிடச்சிருக்கு. 6, 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 730 வச்சு அடிகள் நமக்கு 6/7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 784. இந்த 784 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 784 லாக் ஆப்ஷன் 745 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 7/0 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 7, 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா 784 வச்சடி நமக்கு 7, 0 கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை எடுத்திருந்தோம். இதில் 830 வச்சடி நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 807 வச்சடி நமக்கு 3, அடுத்தபடி நமக்கு 7 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு 7 0 ஒரு நம்பர்ஸ் வரது சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஏ போர்டு, பி போர்டுக்கு வரணும். சி போர்டுக்கு வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கொஞ்சம் 7ஆம் நம்பரும் கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுனாலும் எனக்கு தெரிஞ்சு ஏ அண்ட் சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக வேறு போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மலை, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் 830. இந்த 830 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம 830 போட்டுக்கிறோம். இதில் லாக் ஆப்ஷன் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 415 போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 97 கிடச்சிருக்கு. 97 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 830 வச்சடி நமக்கு 97 கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 807.
807 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 807 லாக் ஆப்ஷன் 415 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 7/6ன்னு கிடச்சிருக்கு. 7/6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 807 வச்சுட்டு நமக்கு 7/6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730. இந்த 730 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 730 லாக் ஆப்ஷன் 415 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1/7ன்னு கிடச்சிருக்கு. 1/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 730 வச்சு அடியில் நமக்கு 1/7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 784. இந்த 784 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். 784 லாக் ஆப்ஷன் 415 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 514. ஓகேவா, 514 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, சாரி 54. இந்த 784 வச்ச இடையில நமக்கு வந்து 5 அப்படி 4லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days செல்லில் வந்து எடுத்துருந்தோம். 830 வச்சுட்டு நமக்கு 7, அடுத்து நமக்கு 7, அடுத்தபடி நமக்கு வந்து 7 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணக்கில் ஏ அண்ட் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 5ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் 0/7 வர மாதிரியும், ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 5 அல்லது 4 வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஏ போர்டு சி போர்டுக்கு 5 நாள் எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். இதில் கொடுக்கக்கூடிய அனைத்து எண்களும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா, இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 75 57 74 47 05 50 04 40 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக பயன்படுத்திங்க. அப்படி இல்லாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மகளே, நீங்கள் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் அண்ட் ஏபிபிசிஎஸ்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ள நம்பர்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வெற்றி பெறலாம். ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துலாமா. இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 784. ஓகேவா, 784க்கு பார்த்தீங்கன்னா மேடு லவ் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 740 வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பருமே ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா முனியாண்டி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-9 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. சரண் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா வந்து பிசி ஆனால் வந்து 84ன்னு நடிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருப்பல 48 கொடுத்துட்டப்பில் எனக்கு கொஞ்சம் கலந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல வினியாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 784 பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 8-7 பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு சூப்பரான வந்து நியூஸ் வந்து கொடுத்துருப்பில். ஏபிபிசிஎஸ்சியில் 74-47 டைப் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 74 பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு நல்ல வினிங் வந்து கொடுத்துருப்பில். ஆல் போர்டுக்கு 2 நம்பருமே வந்து ஒரு நல்ல வினிங் கொடுத்துருப்பில். அடுத்து பாபுஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1-8 கொடுத்துருப்பில். இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் வந்து கொடுத்துருப்பில். அடுத்தபடி பொன்குமார் அவர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பர் 8 கொடுத்துருப்பில். ஆனால் வந்தது 8ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அடுத்து சோமியா பான் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 கொடுத்துருப்பில். சூப்பரான ஒரு கணிப்பு கொடுத்துருப்பில். அதுபடி ஸ்டேட்டஸ் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 3 7 2 கொடுக்குறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் அண்ட் 7ஆம் நம்பர் 2 நம்பருமே அது சூப்பரான நியூஸ் கொடுக்குறாப்புல. திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2-4 கொடுக்குறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வின்னிங் கொடுக்குறாங்க. மேட்ச் பண்ணி விளாண்டா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்பி வச்சுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் மறக்கான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம்.